இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி மற்றும் ரோட்டரி கிளப் பங்களிப்புடன் கோவையில் புதிய ரெட் கிராஸ் இரத்த சேகரிப்பு மையம் துவங்கப்பட்டது. இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பாக ரெட் கிராஸ் இரத்த சேகரிப்பு மையம் கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள ரெட் கிராஸ் சொசைட்டி வளாகத்தில் துவங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சென்ட்ரல், ஈஸ்ட், ஜெனித், ஸ்பெக்ட்ரம், யூனிகார்ன்ஸ் மற்றும் ரோட்டரி அறக்கட்டளை ஆகியோரின் பங்களிப்புடன் துவங்கப்பட்ட இரத்த வங்கி மையத்தின் துவக்க விழா ரெட் கிராஸ் சொசைட்டி அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இந்திய செஞ்சிலுவை சங்கத்தால் பராமரிக்கப்பட்டு இயக்கப்பட உள்ள இந்த இரத்த மையத்தில் ஒவ்வொரு மாதமும் 1000க்கும் மேற்பட்ட நன்கொடையாளர்களை செயல்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ப்ராஜெக்ட் ஒரு பிளட் பேங்க். இந்த ஏரியாவுக்கு ஒரு பிளட் பேங்க் தேவையாயிருக்கு. இது ரெட் கிராஸ் கோயம்புத்தூர் சென்டர் இந்த பில்டிங் எல்லாம் போட்டு டோட்டல் ஒரு 3 கோடி 3.5 கோடிக்கு இது செலவு பண்ணி இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. இதில் கோயம்புத்தூர் இருக்கிற ரோட்டரி கிளப்ஸ், மேஜர் ரோட்டரி கிளப்ஸ் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சென்டரில் ஒரு நாமினல் காஸ்ட்ல ஏழைகளுக்கெல்லாம் பிளட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நாம் இது பண்ணியிருக்கோம். இது சீக்கிரம் இனாகிரேட் பண்ணிட்டோம். இன்னைக்கு இன்னும் கமிஷன் பண்ணலை, ஏன்னா எக்யூப்மெண்ட்லாம் வந்துருச்சு. இனி டாக்டர்ஸு அவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. அவங்களெல்லாம்